ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யாத்ராமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். எக்ஸோடஸ் சாப்டர் 15 verse 26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகள் தேவனாய் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை பார்த்து உரைத்த வார்த்தைகள் என்பதை அறிந்திருக்கிறோம். இங்கே என்ன சொல்லுகிறார்? நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையாகிலும் நான் உங்களுக்கு வரப்பண்ணேன். நானே உங்கள் பரிகாரியாகிய கர்த்தர். ஐ ஆம் யுவர் ஹீலர் என்று சொல்கிறேன். நான் உங்களை சுகமாக்குவேன். எந்த சூழ்நிலையில் ஆண்டவர் இதை சொன்னார் என்று சொன்னால், இவர்கள் வாழ்க்கையில் ஒரு கசப்பான அனுபவம் இருந்தது. எப்படி என்றால், இவர்கள் வனாந்தரத்தில் பிரயாணப்பட்டு வந்த பொழுது 23ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. ஆமென். இந்த இடத்துல அவர்கள் ஒரு கசப்பான ஒரு அனுபவத்திற்குள்ளாக கடந்து வருகிறார்கள். வெரி பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். அவர்கள் வாழ்க்கையில் இருந்த கசப்பை வெளிப்படுத்தும்படியாக ஆண்டவர் அவர்களை இந்த கசப்பான தண்ணீர் அன்றைக்கு நடத்துகிறார். அவர்களுக்கு என்ன கசப்பு இருந்துச்சுன்னா, 430 வருஷம் எகிப்தில் அடிமைகளாக இருந்து அங்கிருந்ததான ஆளோட்டிகளின் நிமித்தமாக அவர்கள் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு பாரமான சுமைகளை சுமந்து அவர்கள் வாழ்க்கை கசந்து போயிருந்தது. எகிப்து அவர்களுக்கு ஒரு பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த கசப்போடு இவர்கள் பிரயாணப்பட்டு வரும்போது ஒரு கசப்பான தண்ணீர் அண்டைக்கு ஆண்டவர் அவர்களை நடத்துகிறார். எதற்கென்று சொன்னால், அவர்கள் வாழ்க்கையில் ஒரு கசப்பு இன்னும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்பதை உணர்த்தும்படியாக இந்த கசப்பான அனுபவத்திற்கு அங்கே ஒரு மரம் காட்டப்பட்டது. அந்த மரம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், கல்வாரி சிலுவையை குறிக்கிறது. அந்த மரத்தை வெட்டி அந்த தண்ணீரில் போட்ட உடனே அந்த கசப்பான தண்ணீர் மதுரமாய் மாறிற்று என்று நாம் பார்க்கிறோம். தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருந்த கசப்பு மாறிற்று. நம்முடைய வாழ்க்கையிலும் கல்வாரி சிலுவையினுடைய அந்த மேன்மை, அதனுடைய தாற்பயம் என்ன செய்கிறது என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகளை அகற்றிவிட்டு நம்முடைய வாழ்வை மதுரமாய் மாற்றுகிறது என்பதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல அந்த மரம் வெட்டி போடப்பட்ட உடனே அந்த கசப்பு மாறி மதுரமாய் மாறினதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த கசப்பு மாற்றப்பட்ட உடனே ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறார்? நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியான கர்த்தர். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்கிறார். அந்த ஹீலிங், அந்த டெலிவரன்ஸ், அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு சுகமாக்கும் தேவனாக அவர்களுக்கு வெளிப்படுகிறார். எதுவரைக்கும் தேவன் இந்த வார்த்தையை சொல்லலைன்னா, அவங்க கசப்போடு அவர்கள் கடந்து வந்தார்கள். அந்த எகிப்தின் கசப்பு அவர்கள் வாழ்க்கையில் இருந்துச்சு. மாரா வரைக்கும் இருந்துச்சு. மாராவுக்கு பின்னதாக அந்த கசப்பு அவர்கள் வாழ்க்கையில் மாறி போயிற்று. எப்போ அந்த சிலுவையின் அனுபவத்திற்குள்ளே வந்தாங்களோ அந்த கசப்பு அவர்கள் வாழ்க்கையில் மாறிவிட்டது.
அப்படி மாற்றப்பட்ட பிற்பாடு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், ஐ எம் யுவர் ஹீலர். இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான சத்தியம் என்னவென்று சொன்னால், கசப்பு, வைராக்கியம், கோபம், எரிச்சல், மற்றவர்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய சில காரியங்கள் நம்முடைய இருதயத்திலே குடிக்கொண்டு இருந்தால், கசப்பு நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால், தேவனால் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனால் நம்மை சுகமாக்கவே முடியாது. யாக்கோபு நிருபத்தில் நம்ம வாசிக்கிறோம். இந்த இடத்துல பாருங்கள், யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது 5ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன், 16ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. இங்கே என்ன சொல்கிறாரு? நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு, இஃப் யூ வாண்ட் டு பி ஹீல்டு, நீங்கள் சொஸ்தம் அடையணும்னா, சுகமாகணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய வேலை, உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிடுங்க. இன்றைக்கி நிறைய பேர் அநேகருக்கு விரோதமாக தங்கள் இருதயத்தில் குற்ற உணர்வோடு, அவர்களுக்கு விரோதமாக ஒரு குரோதம் கொண்டு, இருதயத்திலே பகை உணர்வோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பகை அவர்கள் வாழ்க்கையில் என்ன செய்கிறது என்று சொன்னால், கசப்பை உண்டாக்குகிறது. அந்த கசப்பு இருக்கிற வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஹீலிங்கே கிடையாது, சுகமாக்கப்படுகிற அனுபவமே கிடையாது. எப்போ அந்த கசப்பு மாறி நீங்கள் யாரை குறித்து கசப்புள்ளவர்களாக இருக்கிறீர்களோ அவர்களிடத்தில் போய் நீங்கள் ஒப்புரவாகி, அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். அந்த சூழ்நிலைக்குள்ளே வந்தாதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு அப்படின்னு சொல்கிறார். அப்போது அந்த மாறாவின் அனுபவம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது, அந்த கசப்பு இருக்கக்கூடாது. கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் அந்த கசப்பெல்லாம் ஆண்டவர் சுமந்து கொண்டார். அதுக்கு பதிலாக மதுரமான அனுபவத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அதை பெற்றுக்கொண்டு நாம் வாழ்வோமேனால் நிச்சயமாக தேவன் சொல்கிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், ஐ எம் யுவர் ஹீலர், உங்கள் வாழ்க்கையில் நான் சுகத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது 15ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்து எழும்பக்கூடாது என்பதை இந்த இடத்துல எழுதுகிறார். கசப்பான வேறு, இருதயத்தில் ஒரு கசப்பான வேறு இருந்துச்சுன்னா அவனுடைய வாழ்க்கையில் எதை இழந்து போவானா? தேவனுடைய கிருபையை இழந்து போவான் என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆதலால் பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட உங்கள் வாழ்க்கையிலும் அந்த மாறாவின் அனுபவம் மாறி மதுரமாய் நீங்கள் உங்கள் இருதயத்தில் கசப்பையெல்லாம் அகற்றி உங்கள் இருதயத்தில் ஒரு இனிமையான அனுபவத்தை உடையவர்களாக நீங்கள் மாறுவீர்களானால் நிச்சயமாக ஆண்டவர் சொல்கிறாரு, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், உன்னை நான் சுகமாக்குவேன்னு சொல்கிறார். இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து காப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். அமேன், அமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையாகிலும் நான் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று நீ சொன்னீரே. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் இருதயத்தில் கசப்பை அவர்கள் ஹார்பர் பண்ணாதபடிக்கு, யாரை குறித்தும் கசப்பு உணர்வோடு இல்லாமல் எல்லாரோடும் ஒப்புரவாகி சமாதானம் உள்ளவர்களாய் மாறும் பொழுது சொஸ்தமடைவார்கள் என்று யாக்கோபில் நாங்கள் வாசித்தது போல உம்முடைய பிள்ளைகளை சொஸ்தப்படுத்தும், ஆரோக்கியத்தை தந்தருளும், சுகமாக்கி அவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். கிருபைக்கு தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.